அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது அக்டோபர் 12 அப்படிங்கிறபடி. ஸோ ஏற்கனவே திட்டமிட்டபடி அது அந்த நாளில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் அப்படியே எழுப்பிட்டே இருந்தீங்க. ஸோ சரியாக இன்னைக்கு செப்டம்பர் 30th அப்படிங்கிற போது இன்னும் சரியாக 12 நாட்கள் மாத்திரமே இன்னும் கொஞ்சம் நமக்கு கேப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த 12 நாளில் நாம பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதுக்கு முழுமையான அந்த வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமா அல்லது டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கறத குறித்து தான் ஸோ ஒரு 3 minutes அப்படிங்கிறது உங்க கூட. ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை ஸோ தேர்வு அறிவிக்கப்பட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 90 days பிளஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஆஸ்பிரண்ட்ஸ் இதை என்ன அந்த மாதிரி ஹைகோர்ட் அப்படிங்கிறதுல அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாளில் அப்படிங்கிறது இந்த தேர்வு அப்படிங்கிறது குறுகிய நாட்களில் நடத்தப்படுது. அதே மாதிரி சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுனால குறுகிய நாட்களாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா ஸோ ரொம்ப முக்கியமாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை டிஆர்பிக்கும் நிறைய அந்தமாக இருக்கக்கூடியது விண்ணப்பங்கள் அப்படிங்கறத அளிச்சிருக்கிறாங்க. தமிழக அரசுக்கும் ஸோ பர்சனலா சிஎம் செல் அப்படிங்கிறதுக்குமே நிறைய அந்தமாக இருக்கக்கூடியது ஸோ அனுப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனா ரொம்ப முக்கியமானது இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அதிகபட்சம் ஒரு தேர்வு அப்படிங்கிறது 60 நாட்களுக்கு மேல அப்படிங்கறது ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒரு 60 நாட்களுக்கு மேல இருந்ததுன்னா, ஸோ அட்லீஸ்ட் ஒரு 90 days பிலோ அப்படின்ற மாதிரி இருந்தா கூட ஸோ தேர்வு நடத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற சூழல்ல நீங்க நோட்டிபிகேஷன் டேட் பாத்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை நோட்டிபிகேஷன் டேட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 90 days பிளஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்ப கண்டிப்பாக இந்த தேர்வு அப்படிங்கிறது இன்னும் 12 நாட்களில் இது மீண்டும் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் கூட கண்டிப்பா ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க சரிங்களா, சப்ஜெக்ட் வைஸ். ஏன்னா நமக்கு சப்ஜெக்ட் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது 110 கொஸ்டின் அப்படிங்கிறது. தென் எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ஒரு 30, தென் ஜிகே அப்படிங்கிறது ஒரு 10. ஸோ 150 அப்படிங்கறத நமக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது. இதுல இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 30 கேள்விகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 கேள்விகளுக்கு சரியாக நம்ம பதிலளித்தால் மாத்திரமே பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் அப்படிங்கறத நம்ம மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறோம். ஸோ எக்ஸாம்ஸ் அப்படிங்கறது நீங்க அக்டோபர் 12 அப்படிங்கறத தீர்மானிச்சு முடிவு பண்ணி நீங்க தேர்வுக்கு தயாராகணும். ஒருவேளை அந்த டேட் அப்படிங்கறது எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டாலும் கூட நம்ம 2வது ரிவிஷன் அப்படிங்கறது 3வது ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்பதாங்க வெற்றி சாத்தியமாகும். ஸோ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டயலமால ஸோ படிக்காம இந்த 12 நாட்கள் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 10 days, ஒரு 10 நாட்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், பிஜிடிஆர்பி படிக்கக்கூடியவங்க இன்னும் தீவிரப்படுத்தலாம், இன்னும் இன்டென்சிவா அந்த 110 கொஸ்டின்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 100+ அப்படிங்கிற மாதிரி அடிக்கக்கூடிய சூழல். அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜில 30க்கு ஒரு 20க்கு மேல அடிக்கக்கூடிய 25க்கு மேல அடிக்கக்கூடிய சூழல். அதே போல சயின்ஸ் ஜிகேங்கிறது ஒரு ஓசன், அது நிறைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கொண்டு அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது இந்த 10 நாட்கள் அப்படிங்கறத இன்னும் அதிகமா தீவிரப்படுத்துங்க. எக்ஸாம் டேட் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு அக்டோபர் 12 தான் எனக்கு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது யார் ஒருவர் இன்னும் கூடுதலான முயற்சி அண்ட் பயிற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு வெற்றி சாத்தியமாகும். ஏன் இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ டிஎன் செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது முதல் முறையாக பாத்தீங்கன்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2018 நடத்தப்பட்ட கடைசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய செட்டு தேர்வு 2025 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு யூஜிசி நெட்ல எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குமோ இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது போலதான் இந்த செட் எக்ஸாம்ஸும் இருந்திருக்கு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம்ங்கிறது வருஷத்துக்கு 2 முறை கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இங்க செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நடத்தி 7 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இப்பதான் முதல் முறையாக நடத்தி இருக்கிறாங்க. ஸோ பாஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கிறது. யூஜிசி நெட் அப்படிங்கிறது 6% அப்படிங்கிறது பாஸ் பெர்சன்டேஜா இருக்கும். அதாவது 100 பேர் எழுதுனாங்கன்னா 6 பேர் தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை விட இங்க கட் ஆஃப் கூடி இருக்கு செட் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை. ஸோ யாரு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ பிஜிடிஆர்பி தான் கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த தேர்வு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக தமிழ் அப்படிங்கிறது நம்ம ட்விஸ்டா இருக்கும்.
அந்த 30 கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு 12 கேள்விகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது 30 நிமிஷத்துல கொடுக்கணும். அதுவும் அதுல 12 கேள்விகளுக்கு பதிலளிச்சா மட்டும்தான் அப்படிங்கிற போது இந்த 10 நாட்களை இன்னும் கூடுதலா பயன்படுத்துங்க. ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தமிழுக்கு. அதே போல 110 கேள்வி தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது, சைக்காலஜி தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது. இந்த முறை எனக்கு பிஜிடிஆர்பி வேலை வேணும்ன்றவங்க, ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த முறை நீங்க முதல் முயற்சியில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா பிஜிடிஆர்பி கேள்வித்தாள் அப்படிங்கிறது தரமாக தான் இருக்கும். சோ கண்டிப்பாக அக்டோபர் 12 தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த தேர்வை அணுகுங்க. ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆனாலும் கண்டிப்பாக ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். வேற எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்முடைய தெண்டல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப விஜயதசமி அப்படிங்கிற ஆஃபர் 25% அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம். யூஜிசி நெட் செட், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, டிஇடி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள், அதே போல போலீஸ் எஸ்ஐ தேர்வுகள், வங்கி தேர்வுகள், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, கியூட், இந்த மாதிரி கேட் எக்ஸாம்ஸ், டான்செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சோ மச்.